வணக்கம் நண்பர்களே, விஜயபிரயாக் பேசுகிறேன். எதை கேட்டாலும் கொடுக்கும் பிரபஞ்சம் எப்படி அப்படின்னு நம்ம பார்த்துட்ருக்கோம். E3 = சக்ஸஸ், எனர்ஜி, எக்ஸைட்மெண்ட், எந்தூசியாசம். இது இருந்தால் ஜெயிக்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் ஒவ்வொரு வீடியோவில். இதெல்லாம் நம்ம பிரபஞ்சத்தை நோக்கி அனுப்ப போகிறோம். வேற என்ன விஷயங்கள் பண்ண போகிறோம்? சந்தோஷமாக இருக்க போகிறோம். சரியா? அடுத்தது நன்றி பாராட்ட போகிறோம், நன்றி சொல்ல போகிறோம், எல்லாரையும் பாராட்ட போகிறோம். இதெல்லாம் பார்த்தோம். இது எதுக்காக அப்படின்னா, நம்மளோட பாசிட்டிவ் எனர்ஜியை யூனிவர்ஸை நோக்கி நம்ம அனுப்புகிறோம். இந்த பாசிட்டிவ் எனர்ஜி என்ன ஆகுது அப்படின்னா திரும்ப வருது. 20x ஃபார்முலா அப்படின்னு நான் சொல்கிறேன். லா ஆஃப் அட்ராக்ஷனுடைய பேஸ் ஃபார்முலா 20x. நீங்கள் நல்லதை நினச்சிங்கன்னா 20 மடங்கு நல்லது திரும்பி வரும். கெட்டதை நினச்சிங்கன்னா 20 மடங்கு கெட்டதாக திரும்பி வரும். இப்போ நீங்கள் கொடுக்குற அந்த பாசிட்டிவான எனர்ஜி E3யோட இருந்துக்கிட்டு நன்றி பாராட்டிட்டு சந்தோஷமாக இருந்தீங்க அப்படின்னா, இந்த பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு எதை கொடுக்கும்? நீங்கள் தேடுற மனிதர்களை கொடுக்கும், வேண்ட பொருட்களை கொடுக்கும், சொத்தை கொடுக்கும், வேலை வாய்ப்பை கொடுக்கும், எதை வேணால் கொடுக்கும். என்ன ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் கேட்டாலும் அது கொடுத்துக்கிட்டே இருக்கும். எப்போ உங்களுக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் அந்த எனர்ஜெட்டிக் வேவ்லென்த், அந்த ஃப்ரீக்குவன்சி ஒன்றா இருக்கணும். அவ்வளோதான். எப்பயுமே ஆப்டிமிஸ்டிக்காக இருங்க. அவ்வளோதான். எதுவுமே நடக்கும்னு நம்புங்க. நடக்குமா நடக்காதா அப்படின்லாம் யோசிக்காதீங்க. ஒரு விஷயத்தை நம்ம செய்கிறோம் அப்படின்னா நம்பிக்கையோட தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். வெறும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மட்டும் இல்லாமல் லா ஆஃப் ஆக்ஷனையும் பண்ணிகிட்டு இருக்கணும். இது ஒரு கேட்டலிஸ்ட். நான் திரும்ப சொல்கிறேன், லா ஆஃப் அட்ராக்ஷன் என்பது ஒரு சித்தாந்தம், ஒரு ரூல், இது ஒரு பிரின்சிபல், இது ஒரு சயின்ஸ். இது நாம் தான் என்ன பண்ணுவோம், அதை நடைமுறை கொண்டு வரணும். இது ஒரு பேசிக் ஃபர்ஸ்ட் கியர்னு வச்சுங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? நம்ம ஒரு இலக்கு வச்சுருக்கோம். என்ன இலக்கு? எது வேணால் வச்சுக்கலாம். நம்மளோட இலக்கு மிகப்பெரிய இலக்கு. கார் வாங்கணும், நான் ஃபாரின் ட்ரிப் போகணும், மாதம் எக்ஸ்ட்ரா சம்பாதிக்கணும். இது எது வேணால் நீங்கள் வச்சுக்கலாம். பட் நீங்கள் எந்த அளவுக்கு பாசிட்டிவாக கேட்க ஆரம்பிக்கிறீங்களோ இந்த பிரபஞ்சம் அதை பாசிட்டிவாக கொடுக்கும். வேறு ஒன்றுமே கிடையாது. நீங்கள் செய்கிறத துணிஞ்சு பண்ணுங்கள், தைரியமாக பண்ணுங்கள். இது நடக்குமா நடக்காதான்னு யோசிக்காதீங்க. ரெண்டாவது, என்னோடய இலக்கு பெருசு சின்னது அதெல்லாம் தேவையில்லை. ஃபஸ்ட்டு நம்ம என்னென்ன நெகட்டிவான விஷயங்களை எடுத்துகிட்டு இதை பண்ணணும்னு நினைக்கிறோமோ ஜெயிச்சிருவோம். கவலையோடு இருக்காதீங்க, சோகமாக இருக்காதீங்க, பொறாமையாக இருக்காதீங்க. கடந்த கால கவலை, எதிர்கால பயம் இதெல்லாம் இல்லாமல் என்னென்ன விஷயங்கள் நான் சொல்லியிருக்கணும் அதை தொடர்ந்து பண்ணுங்க. என்னுடைய கனவுகள் ரொம்ப பெருசு, இதை எப்படி பிரபஞ்சம் தரும்? பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் இது சின்ன இலக்கு பெரிய இலக்குலாம் அப்படிலாம் கிடையவே கிடையாது. சரியா? என்ன மாதிரியான எனர்ஜெட்டிக் வைப்ரேஷனை நீங்கள் கொடுக்குறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுடைய சக்ஸஸ் இருக்குது. நீங்கள் பாசிட்டிவாக இருந்தால் நிறைய பாசிட்டிவாக வரும், நெகட்டிவாக இருந்தால் நிறைய நெகட்டிவாக வரும். சிம்பிளாக அது ரெஸ்பாண்ட் பண்ணும். உங்களுக்கு கண்ணாடி மாதிரி. என்ன கண்ணாடி 20 மடங்கு கொடுக்கும். அப்போ நீங்கள் ஒரு கெட்டதை நினச்சிங்கன்னா 20 மடங்கு கெட்டதை நடக்கும், பாசிட்டிவாக நினச்சிங்கன்னா 20 மடங்கு பாசிட்டிவாக நடக்கும். இந்த இடத்துல நம்ம என்ன கற்றுக்கணுன்னா, நம்மளுடைய எனர்ஜெட்டிக் வைப்ரேஷனை எப்படி மாற்றுறது அதை கற்றுக்கணும். நெகட்டிவாக இருக்கணும்னா அதை பாசிட்டிவாக மாற்றணும். நெகட்டிவான மனிதர்கள்ட்ட இருக்கக்கூடாது, தள்ளி வந்துடணும். இல்லை உங்களை விலக்கிடணும், இல்லை விலகி வந்துடணும். ரைட்? இப்போ யூனிவர்ஸ் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணோன்னா, நம்மளோட எனர்ஜெட்டிக் வைப்ரேஷன் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா நம்மளை சுற்றி ஒரு எனர்ஜி இருக்குது, தெரியுமா? அதுதான் ஆறான்னு சொல்கிறோம். நம்ம உள்ளுக்குள்ளே ஒரு மேக்னெட்டிக் பவர் இருக்குது. அது என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் கையை வச்சு 2 கையும் ஒன்றுக்கு ஒன்று பக்கத்தில் எடுத்துகிட்டு போங்க. ஃபஸ்ட்டு என்ன ஆகுனா 2-3 மினிட்ஸ் அந்த வைப்ரேஷனை உங்களால் உணர முடியும். அப்போ நம்மளோட உடம்புல ஒரு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இருக்கா இல்லையா? இதை நீங்கள் வேகமாக தொடர்ந்து செய்யும் போது 2 கையும் நெருக்கும் போது ஒரு கையும் விலக்க ஆரம்பிக்கும். ஏன்னா அந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் நீங்கள் அதிகப்படுத்துறீங்க. சேம் லைக் யூனிவர்ஸ். ரைட்? சரியா? உங்களுக்கு அவுட்கம் வேணும், உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம கற்றுக்க வேண்டியது பாசிட்டிவ் வைப்ரேஷனை நம்ம மேலே அனுப்புறது. எப்படி இருக்கணும்னா, நினச்சது நடக்கணும். இப்போ எனக்கு ஒரு கார் வேணும், எனக்கு ஒரு ஃபாரின் ட்ரிப் வேணும், எனக்கு மாதம் எக்ஸ்ட்ரா 1 லட்சம் வேணும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? முதல்ல உங்களுடைய கனவுகளோட இலக்குகளோட அலைன் ஆகும். நீங்கள் உங்களோட அலைன் ஆகாமல், நீங்கள் உங்களோட கனவுகளோட அலைன் ஆகாமல் யூனிவர்ஸோட அலைன் ஆக முடியாது. எப்படி நம்மளோட அலைன் ஆகிறது, இதை பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ நம்ம போட்டிருக்கோம். ரெண்டாவது விஷயம், நம்மளுடைய இலக்குகளோட எப்படி அலைன் ஆகிறது. நம்மளுடைய இலக்குகள், கனவுகள், ஆசைகள் எல்லாமே ஸ்ட்ரேஞ்சாக இருக்கக்கூடாது. அதாவது நம்பவே முடியாத, நடக்கவே முடியாத ஏதோ ஒரு விஷயத்த நம்ம இலக்கு நினச்சி எழுதிட்டே இருக்கிறது. 1 மாதத்தில் BMW வேணும், எனக்கு 1 மாதத்தில் 1 கோடி வேணும். இது மாதிரி கேம்பிள் பண்ணுறது, அதாவது அதிர்ஷ்டத்தை நம்புறது, லாட்ரி வாங்குறத ஒழுகிறது, இது மாதிரி ஏதாவது யோசிக்கிறது. அந்த மாதிரி இல்லாமல் என்னைக்கு என்னால் இதை பண்ண முடியும், இதோட விளைவுகள் நான் எதிர்பார்க்குறேன். இந்த எக்ஸாம் எழுத போகிறேன், எனக்கு அதிக மார்க் வேணும். இந்த ப்ரொமோஷனுக்காக எக்ஸாம் எழுத போகிறேன், இந்த வேலை வேணும். இந்த இன்டர்வியூக்கு போகிறேன், எனக்கு வேலை கிடைக்கணும்.
நான் மேனிஃபெஸ்ட் பண்ணுறேன், எனக்கு வந்து ப்ரெசன்டேஷன் க்ளோஸ் ஆகணும், சேல்ஸ் க்ளோஸ் ஆகணும், டர்ன் ஓவர் இன்க்ரீஸ் ஆகணும், ப்ராஃபிட் அதிகமாகணும், இதை செய்கிறேன், இது வரணும்னு நினைக்கணும். அப்போ தான் என்ன பண்ணோம், எப்பயுமே ஒரு சிங்கிள் கோலை நம்ம ஃபோக்கஸ் பண்ணும்போது, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், என்னோடய கோல் செட்டிங் வீடியோக்களில் சொல்லியிருக்கேன், அதிகபட்சம் 3 விஷயங்கள் தான் நம்ம செய்யணும். இலக்குகளை பெருசாக வைக்கணும். நீங்கள் 10 டு டூ லிஸ்ட் எழுதினாலும் 3 டாப் மோஸ்ட் ப்ரியாரிட்டியை தான் செய்ய முடியும், செய்யணும். இதை தான் வந்து ஜெஃப் பெசோஸ் வந்து நான் வாரன் பஃபெட்டை கற்றுக்கிட்டேன்னு சொல்கிறார். அப்போ உங்களுடைய டாப் 3 கோல் இன்றைக்கி என்ன, உங்களுடைய டாப் 3 கோல் இந்த வீக்குக்கு என்ன, உங்களுடைய டாப் 3 கோல் இந்த மாதத்துக்கு என்ன, இந்த மாதிரி பிளான் பண்ணிங்கன்னா நிறைய கோல்ஸ் இருக்காது. மல்டிபிள் கோல்ஸ் வைக்கும் போது நம்மளுடைய கவனம் சிதற வாய்ப்பு இருக்குது. நம்ம சூப்பர் ஹியூமன் கிடையாது, அதை சரி பண்ண முடியும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, அடுத்த ஒரு 48 நாளைக்கோ அடுத்த ஒரு 90 நாளைக்கோ ஏதாவது ஒரு சிங்கிள் கோலை பிளான் பண்ணுங்கள். பெரிய கோலாக வைங்க. அந்த கோலோட அலைன் ஆகுங்க. சரி, அலைன் ஆகிறீங்க. இப்போ என்ன பண்ணணும், அலைன் ஆயாச்சு ஒரு பக்கம். இப்போ உங்களுக்கு ஒரு கிளியர் பிக்சர் இருக்குது, இந்த இலக்கு எனக்கு வேணும், இது எனக்கு வேணும். இதை டீப்பாக நினைக்க ஆரம்பிச்சிட்டிங்க, கண்டினியூஸாக நினைக்க ஆரம்பிச்சிட்டிங்க. இந்த இடத்துல நீங்கள் ஒரு விஷயத்த கவனம் செலுத்தணும். என்னென்னா, உங்களுடைய 3 விஷயம் இருக்குது. எனர்ஜி, இன்னொன்று எண்ணங்கள், 3வது உணர்வுகள். உங்களுடைய சக்தி, உங்களுடைய எண்ணங்கள், உங்களோட உணர்வுகள், இது 3 வச்சு தான் நீங்கள் நினச்சதை நடக்க போகுது. அப்போ என்ன பண்ணோம், இந்த 3யுமே ரொம்ப கவனிக்க ஆரம்பிக்கணும். எண்ணங்களை எப்படி கவனிக்கிறது, நான் எப்படி வந்து சக்தியாக இருக்கிறது, எப்போ உணர்வுகள் வந்து திசை மாறதை நான் கற்றுக்கிறது. இதற்கு சிம்பிளாக நான் சொல்கிறது, ஏதாவது ஒரு மெடிடேஷனில் போய் ஜாயின் பண்ணுங்கள். முதல்ல நீங்கள் உட்காருங்க, சில விஷயங்களை யோசிக்க ஆரம்பிங்க. நான் கூட மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் சொல்லியிருக்கேன். எப்பயுமே தியானமோ யோக கலையோ நீங்கள் குரு மூலம் தான் கற்றுக்கணும். யூடியூப் பார்த்து கற்றுக்கவே கூடாது. உங்களுடைய ஆரா, உங்களோட மைண்ட் பவர் மாறுறத ஒரு குருவால் உணர முடியும். இப்போ நான் வந்து மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷனை A to Z சொல்லித்தர முடியும். நான் உலகம் முழுவதும் பயணிச்சிருக்கேன், நிறைய மெடிடேஷன் இடங்களில் கற்றுக்கிட்டு இருக்கேன். பட் அதை யூடியூப்பில் சொல்லும்போது, நீங்கள் செய்யும்போது, நீங்கள் செய்கிறீங்களா இல்லையா, சரியாக செய்கிறீங்களா எனக்கு தெரியாது. என்னுடைய பாடி பவரோ அல்லது அந்த எனர்ஜியோ அந்த ஆராவையோ உங்களால் உணர முடியாது. நீங்கள் பண்ணுறதையும் என்னால் உணர முடியாது. அப்போ நீங்கள் பண்ணுறது சரியாக இருக்குமான்னு எனக்கு தெரியாது. அப்போ நம்மளை சரி பண்ணிக்கணும்னா ஒரு குருவின் மூலம் கற்றுக்கிறது நல்லது. நீங்கள் மெடிடேஷன் கற்றுக்கிட்டே இதை பண்ணும்போது, அந்த மெடிடேஷன் கற்றுக்கிட்டு இதை பண்ணும்போது நினச்சது நடக்கும். இன்னிலேருந்து நீங்கள் ஒன்று கவனிங்க, உங்களுடைய எண்ணங்களை உற்று நோக்குங்க. நெகட்டிவ் மனிதர்கிட்டருந்து வெளியில் வாங்க. எதை செய்தாலும் கேர் எடுத்து அவேர்னஸோடு செஞ்சு பாருங்கள். பிரபஞ்சம் நீங்கள் எது கேட்டாலும் கொடுக்கும். நீங்கள் ஒரு சாம்பியன். See you on top.